முருக பக்தர்களே, உன் அப்பன் முருகனே உங்களை தேடி வந்து விட்டான். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் இந்த ஒன்றை மட்டும் தவறாமல் செய்து விடுங்கள். இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டாலே இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்பனே முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்கழி மாதம்ன்றனால பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை செய்யறது ரொம்ப விசேஷம். முருக பெருமான சிகப்பு மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க. ஒரு புது அகல் விளக்குல நெய், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மூன்றையும் ஒன்றா சேர்த்து விளக்க தெற்கு திசை வைத்து வடக்கு நோக்கி விளக்கை நம்ம எரிய விடணும். இந்த விளக்கு எரியும் போதே முருகனின் வருகையை நம்மளால அறிய முடியும். உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள், கெட்ட சக்திகள், தடங்கல்கள், மனக்குழப்பம், பிரச்சனைகள், கடன் சுமைகள் என்ற அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை விட்டு நீங்கிவிடும். இதனால் உங்கள் வீட்டில் திருநீரு, தாமரை, சந்தனம், சாம்பிராணி போன்ற வாசனைகள் தானாகவே அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களால் உணர முடியும். அன்று கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க. முடிந்தவர்கள் அன்று முருகனை நினைத்து விரதம் இருந்து பால் பழம் நெய்வேத்தியமா படைக்கலாம். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள்.